நந்தாவோட பேச்சை நம்பி கொஞ்சம் ஸ்லிப் ஆனதுனால ஆனந்தி இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. இதுலேருந்து தமிழ் எந்த வித தப்புமே இல்லைன்னு நிரூபித்து அவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்கன்றது தான் சிங்கப்பெண்ணிய சீரியலோட அப்கமிங் சீக்வென்ஸாகவே இருக்க போகுது. ஆனந்திக்கு ஒரு ப்ராப்ளம் என்னதும் மகேஷ் அன்பு 2 பேருமே போட்டி போட்டுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக முதல் ஆளாக வந்து நிற்கிறாங்க. ஆனந்திக்காக என் உயிரை கூட கொடுப்பப்பான்னு சொல்கிற அன்பு ஒரு பக்கம், ஆனந்தி இல்லைனா எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்கிற மகேஷ் இன்னொரு பக்கம். இவங்களோட யாரோட காதலுமே குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு தாங்க சொல்லியே ஆகணும். நந்தா இப்போ இந்த உலகத்தை விட்டே போயாச்சு. அவர் இருக்கும்போது தான் ஆனந்தியை போட்டு டான்சல் பண்ணார்னு பார்த்தா இவர் செத்தும் அவங்கள நிம்மதியாகவே இருக்க விட மாட்டார் போல இருக்கே. போலீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை யாரோ கொலை செஞ்சுருக்காங்க, அந்த நபர் ஏன் ஆனந்தியாக இருக்கக்கூடாது. லாஸ்ட்டாக நந்தாவுக்கும் ஆனந்திக்கும் தான் கான்டாக்ட் இருந்தது, இவரால் அவங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு காரணமே போதாதா நந்தாவை ஆனந்தி தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. போலீஸ் ஆனந்தி அரெஸ்ட் பண்ணி லாக்அப்லேயும் வச்சிடுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நந்தாவோட டெத்தில் இந்த மித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கிறதுக்குமே சான்சஸ் நிறையவே இருக்குங்க. அப்படி இல்லைன்னா போலீஸ் நந்தா கிட்ட விசாரித்து அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குறன்ற பேரில் இவரை போட்டு செமையை அடித்து படாத இடத்துல பட்டு ஸ்பாட்லேயே அவர் உயிரை விட்டுருக்கலாம். இந்த ஒரு இஷ்யூவால் அவங்களுக்கு எந்தவித பாதிப்புமே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மொத்த பழியும் தூக்கி ஆனந்தி மேலே போட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கும் ட்ரை பண்ணலாம். எது எப்படி இருந்தாலுங்க அன்புவும் மகேஷும் இருக்கிற வரைக்கும் ஆனந்திக்கு எதுவுமே ஆக விட மாட்டாங்க. அன்பு பார்த்தீங்களா, முத்து வச்சு ஏதோ ஒரு புதுசாக மாஸ்டர் பிளான் போடுறாரு. அதில் அவருக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைச்சே தீரும். மகேஷ் என்ன சும்மாவாக இருப்பார், அவரும் ஆனந்தியை இந்த கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காக அவரோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இதுக்கான வேலைகளை எல்லாத்தையும் மும்மரமாக பார்க்க ஆரம்பிக்க தான் போகிறாரு. அன்புவோ மகேஷோ இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க ஆனந்தி மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க நிரபராதின்றத ஆதாரத்தோடு நிரூபித்து இந்த கேஸ்லேருந்து அவங்கள நல்லபடியாக விடுவிக்கணும்னு எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க அப்படின்றவங்களோட வேல்யூபிளான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபையும் அப்படியே தட்டி விட்டுடுங்க.